13 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, 19 ஆண்டுகள் முதல்வர் பதவி, 14 பிரதமர்களோடு அரசியல், 60 ஆண்டுகாலம் கட்சி பணி, 75 கால இலக்கிய பணி என்று கால இடைவெளி இல்லாமல் களமாற்றிய காலத்தை வென்ற கலைஞன் ஒருவர் இருக்க முடியும் என்றால் கலைஞர் ஒருவராகத்தான் அந்த இடத்தில் இருக்க முடியும். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது வள்ளுவம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது சங்க இலக்கியம். அதற்கு நிகராக கலைஞர் நமக்கு தந்த வார்த்தை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்ற வார்த்தை. இப்ப எல்லாரும் சொல்லும் போது சொல்லுவாங்க, காஷ்மீரில் தொடங்குகிற இந்தியா கன்னியாகுமரியில் முடிகிறது, கன்னியாகுமரியில தான் இந்தியா முடிகிறது, இந்தியா முடிகிற இடம் கன்னியாகுமரி அப்படின்னே சொல்லி கொண்டு இருக்கும் போது கலைஞர் முடிவு பண்ணினார், அந்த இடத்தில் வள்ளுவனை நிறுத்தி வடக்கு பார்க்க நிறுத்தி இந்த இடத்தில் இந்தியா முடியவில்லை, இந்த இடத்தில் தான் இந்தியா தொடங்குகிறது என்று இந்தியாவின் வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கி வைத்த பெருமை, அந்த கம்பீரம் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு. கலைஞர் அவர்கள் நமக்கு செய்ததை பற்றி 2 கருத்துக்கள் எல்லா அரசியல் மேடையிலும் இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். திருக்குறளை தமிழர் வாழ்வினுடைய மைய புள்ளியாக கொண்டு வந்த ஒரு இயக்கத்தை கலைஞர் கையிலே எடுத்து நடத்தினார். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான குறள், நான் நீளமா பேச மாட்டேன், ரொம்ப சுருக்கமா சொல்லுவேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. பல்லக்குல உட்காந்து போறவன் இருக்கான், பல்லக்கு தூக்கிட்டு போறவன் இருக்கான். எது அறத்தினுடைய வழி அப்படின்னு சொல்ல வேண்டாம் தானே, இவ்வளவுதான் குறளினுடைய பொருள். இதற்கு பல பேர் எழுதிய உரை எப்படி என்றால், முந்தைய பிறவியிலே நீ செய்த நல்வினைகள் தீவினைகளை பொறுத்து இந்த பிறவியில நீ ஒண்ணு பல்லக்கு மேல உட்காந்துருப்ப இல்ல பல்லக்க தூக்கிட்டு போ, அப்படிதான் நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை சரியா தவறா என்பது அவரவர்களினுடைய பார்வையை பொறுத்து. கலைஞர் இதற்கு உரை எழுதுகின்றார். அறத்தினுடைய பாதை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கேள்வி வருது. நல்ல வேலையை செஞ்சா நல்லவனா வாழ்ந்தா என்ன, அந்த கேள்வி வருது இல்லை நமக்கு, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், அந்த வழியா வாழாதவெல்லாம் கூட நல்லதானே இருக்கான், அப்ப என்ன கிடைக்கும், அந்த கேள்வி வருது இல்ல. கலைஞர் உரையில எழுதுகின்றார், பல்லக்கில் உட்கார்ந்து போகிறவனுடைய பயணம் இலகுவாக இருப்பதை போல அறச்செயல்களை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இலகுவாக இருக்கும். அதை தூக்கி கொண்டு போகிறவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போகிறான். நீ தீய செயல்களை செய்கிற போது உன்னுடைய பயணமும் அப்படிதான் இருக்கும். அப்போ நீ செய்த தீவினையும் நல்வினையும் திரும்பி வருகிறது என்ற கருத்தாக்கத்தில் கலைஞருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் அதை எப்படி சொல்லுகிறார், அதற்கும் அந்த குறளில இடம் இருக்கிறது. அதை எப்படி சொல்லிவிட்டார் என்றால், எது அறத்தின் வழி என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதன் வழி நீ சென்றால் வாழ்க்கை ஈஸியா இருக்கும், இல்ல டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்படியும் அந்த குறளை பார்ப்பதற்கான ஒரு சாளரத்தை, ஒரு ஜன்னலை கலைஞர் திறந்து வைப்பதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம்னு சொல்ற மாதிரி, நடிகர் திலகம் சிவாஜியினுடைய படம் அப்படின்னு விளம்பரப்படுத்துற மாதிரி, இதுவரையில யாருக்குமே கிடைக்காத பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு கிடைச்சது. என்ன தெரியுங்களா, அவருடைய வசனம் என்று அந்த திரைப்படத்தினுடைய விளம்பரத்துல போடுவாங்க. யாருக்காவது கிடைக்குமா அப்படி? அவருடைய வசனம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக, கொண்டாடப்படுகிற செய்தியாக மாற்றுகிற அளவுக்கு தன் எழுத்தாற்றலை அவர் வைத்திருந்தார். இது செம்மொழி நாள் என்று இப்போது அரசு நமக்கு அறிவித்திருக்கிறது. கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாம கேட்கிறாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் அவருக்கு முன்னால இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ் இல்லாமையா போச்சு? நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த போது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு? இருந்தது. ஏன் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்திருந்தார் முதல்வரா, அப்ப கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு? இருந்தது. ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது. டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது உயர்தனி செம்மொழி 1000 ஆண்டு கால பழமையும் வளமையும் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண தொடர்பும் உடையது என்று இந்தியா முழுக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில்
செம்மொழி என்று மாற்றுவதற்காக அந்த ஒன்றிய அரசை வற்புறுத்தி அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக மட்டும் வாழாமல் ஒரு மனிதனாக பிறந்தவர் ஒரு வரலாறாக வாழ்ந்ததுதான் அவருடைய தனிப்பெரும் சிறப்பு.